விவாகம் முடிவடைவதற்கு முன் தங்கள் மன எண்ணம் மாறினால் இந்த ருத்ராட்சத்தை எடுத்து தங்கள் உள்ளங்கைக்குள் வைத்திருங்கள். அனைத்தையும் நான் புரிந்து கொள்வேன். எதற்காக நகைக்கிறாய்? மரணம் நெருங்குவதைக் கண்டு மனநிலையை நீ இழந்து விட்டாயா? ஒருவேளை தனது காதலி ஒரு மாற்றானின் மனைவியாவதைக் கண்டு மூளை பேதளித்திருக்கும். நான் உதவி கோரினால் இவன் நகைத்துக் கொண்டிருக்கிறான். ஏன்? நாம் சுந்தரன் நகைப்பது போல் இருக்கிறது. அரண்மனையில் அவ்வாறு என்ன நடக்கிறது? நிச்சயம் இதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நமது சுந்தரன் காரண காரியம் என்று ஏதும் செய்ய மாட்டான். இப்பொழுது கூறு வாயு, என் முகத்தில் கவலை உள்ளதா? இல்லையே. நான் உண்மையை கூறவா? என் மனம் இப்பொழுது நிம்மதி அடைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஓர் உண்மையை நான் உணர்ந்து விட்டேன். நான் கொண்ட காதலில் வெற்றி அடைந்தேன். என் காதலின் பலம் உன் பிடிவாதம் பொய் என்று உணர்த்தியது. அதற்கு வாய்ப்பில்லை. உன்னுடைய காதல் இப்போது என்னுடன் உள்ளது. நிறுத்து. இனியும் என்னால் பொறுமையாக இருக்க இயலாது. விவாகம் முடிவடைவதற்கு முன்பாகவே இவனுக்கு நான் மரண தண்டனை வழங்குவேன். வேண்டாம் வாயு. புனிதமான இந்த விவாக மேடையில் எவரது குருதியும் சிந்த நான் விரும்பவில்லை. அசுரர்களாகிய நமக்கு உதிரம் சிந்துவதே புனிதம் மகளே. நீ அமைதியாக இரு. நீ ஒரு பெண்ணாவாய். சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியமில்லை. எது நடக்கிறதோ அது நடக்கட்டும். வாயு, என்ன பார்க்கிறாய்? இந்த துஷ்டனை வதம் செய்.
என்னை இக்கயிற்றின் பிடியிலிருந்து காத்ததற்கு நன்றி இளவரசே. திடீரென ஏன் இந்த மாற்றம்? ஏதோ தவறு நடக்க போகிறது. வீரர்களே, தடுத்து நிறுத்துங்கள். இங்கு என்னதான் நடந்து கொண்டு இருக்கிறது? விளங்கிடவில்லையா? இயற்கை உனக்கு வழங்கும் தகவல் இது. இயற்கை விவாகம் நடக்க அனுமதிக்காது என்பதுதான் அது. ராஜகுமாரியை பாதுகாத்திட இயற்கை வந்தது. வாய்ப்பில்லை. என் மகளை பொறுத்தவரை ஒன்று மட்டும்தான் சத்தியம். நான் என் நிலையிலும் என் கட்டளையை என் மகள் மீறமாட்டாள். இளவரசி மீனாட்சி, உங்கள் மௌனத்தை கலைத்து தந்தையிடம் உண்மையை கூறுங்கள். விவாகம் யாரோடு எப்போது நிகழ வேண்டும்? அது தங்களின் தீர்வே. ஒரு ராஜகுமாரியின் கடமையானது தன் அரசனின் கட்டளைப்படி நடப்பது. கூறு மீனாட்சி, உனக்கு இந்த விவாகத்தில் சம்மதமா சம்மதம் இல்லையா?
பதில் கூறு மீனாட்சி. அச்சமின்றி உண்மை கூறுங்கள். மன எண்ணத்தை வெளிப்படுத்திடுங்கள். காணுங்கள், சகாயம் புரிந்திட இயற்கையே வந்துள்ளது. கூறுங்கள் ராஜகுமாரி. பதில் கூறு மகளே. சம்மதமா சம்மதம் இல்லையா? இல்லை இல்லை இல்லை. மீனாட்சி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னை பொறுத்தவரை அசுர அரசர் ஒரு அரசர் மட்டுமல்ல, தந்தை மட்டுமல்ல, அதை விட உயர்ந்தவர். நீ அவர் மகள் மட்டுமல்ல மீனாட்சி, நீ அவரது பக்தையாவாய். ஆம், நான் என் தந்தையின் பக்தைதான். ஆனால் இந்த விஷயத்தை நான் ஏற்க தயாராக இல்லை. மீனாட்சி, தந்தையே, நான் நன்கு அறிவேன். எனது இந்த முடிவு தங்களுக்கு வேதனையை தரும். தங்களை காயப்படுத்திய பிறகு என்னால் நிம்மதியாக வாழ இயலாது. ஆனால் நான் வாயுவை விவாகம் செய்து கொள்வதற்கு தயாராக இல்லை. நான் ஒரு சாமானிய பெண் மட்டுமல்ல தந்தையே. நான் தங்கள் புதல்வியாக இருப்பதோடு இந்த ராஜ்யத்தின் ராஜகுமாரியும் ஆவேன். எனது முடிவு இங்கிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகும். நான் இன்று என்ன செய்தாலும் அது அவர்களுக்கு ஒரு உதாரணமாகும். என் நிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். விவாகத்தின் முடிவும் வரனை தேர்ந்தெடுப்பதற்கான முடிவும் ஒரு பெண் எடுப்பதற்கு உரிமை உள்ளது. அது அனைத்து பெண்களின் அதிகாரமாகும் தந்தையே. தயை கூர்ந்து என்னை புரிந்து கொள்ள முயலுங்கள். தங்கள் முடிவுக்கு என்னை பலி கொடுக்காதீர்கள். வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையே. என்னை தந்தை என்று அழைக்காதே. ஒரு அரசனின் கட்டளையை மீறி மாபெரும் தவறு செய்து விட்டாய். இக்கணம் நீ ஒரு குற்றவாளி, ராஜ துரோகியாவாய். ராஜ துரோகத்திற்கு ஒரு தண்டனைதான், மாறானாம். மரண தண்டனையை ஏற்க தயாராகிவிடு. மரண தண்டனையா? அந்த தண்டனையை வழங்கிட இவர்களை பிடிக்க வேண்டுமே. ராஜகுமாரி மீனாட்சி, வனவாசி சுந்தரன் வந்து கொண்டிருக்கிறான். இந்த முடிவை எடுப்பது கடினம் என்றறிவேன். பந்தங்களை தவிர்ப்பது எளிதான செயலும் அல்ல. ஆனால் இங்கு அன்பில்லை, மரண தண்டனை தான் உள்ளது. கட்டாய திருமணமா? வாருங்கள். இல்லை, இருவரும் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். மீனாட்சி, இங்கிருந்து நீ தப்பித்து செல்லலாம். ஆனால் மரண தண்டனையிலிருந்து உன்னால் தப்பிக்க இயலாது. காலனை பற்றி மகா காலனே அறிவார். உன்னாலும் அருணாசுரனாலும் ஏதும் செய்திட இயலாது.
இனி ஆற்ற வேண்டியது மகாதேவரின் பணி. வாருங்கள் ராஜகுமாரி. தாமதப்படுத்தாதீர்கள் ராஜகுமாரி. சென்று விடுங்கள். உங்கள் எதிர்காலத்திற்காக முதலடியை எடுத்து வையுங்கள். செல்லுங்கள் தேவி, முன்னேறிச் செல்லுங்கள். மீனாட்சியாக இந்த ரூபத்தின் கதையில் புதிய அத்தியாயத்தை எழுதுங்கள். அரண்மனையில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஒருவேளை சுந்தரனுக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால்? மகாதேவா, தாங்கள் தான் சுந்தரன் அண்ணாவை காப்பாற்ற வேண்டும். சுந்தரன் அண்ணா எதை செய்தாலும் அவருக்கு துணையாக இருங்கள். மகாதேவா, சுந்தரனை காப்பாற்றுங்கள். இல்லை மீனாட்சி, இங்கிருந்து செல்வதற்கான எண்ணம் வருவது சரியல்ல. நீ எங்கும் செல்லக்கூடாது மீனாட்சி. மகளே, உன் தந்தைக்கு அவமானத்தை தந்து செல்லாதே. ஆம் மீனாட்சி, மகள் தந்தையின் கௌரவமாவாள். தந்தையை அவமதிக்காதே. வாருங்கள். வாருங்கள் ராஜகுமாரி. வாருங்கள். அங்கேயே நில் மீனாட்சி. மீனாட்சி, மீனாட்சி! வீரர்களே, அவர்களை பிடியுங்கள். அவர்கள் தப்பித்து செல்லக்கூடாது. இயற்கையின் இந்த விளையாட்டு பிரபஞ்சத்தின் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. இன்று சிவசக்தியின் ரூபமான சுந்தரனையும் மீனாட்சியையும் இணைப்பதற்கு இயற்கை விளையாடிய விளையாட்டை எவராலும் புரிந்து கொள்ள இயலாது. ஆகையால் தான் இயற்கையின் வடிவமான அனைத்து ஜீவராசிகளும் சுந்தரன் மற்றும் மீனாட்சியை காக்க, அவர்களை ஒன்று சேர்க்க அருணாசுரனை எதிர்த்து நிற்கின்றன. இவர்களை தாண்டி எவராலும் செல்ல இயலாது.
வீரர்களே, என்ன பார்க்கிறீர்கள்? சென்று பிடியுங்கள் அவர்களை. இன்று ஒரு தந்தை மகளையும் அந்த துஷ்டன் சுந்தரனையும் தன் கரங்களை கொண்டு வதம் செய்வான். நான் செல்கிறேன். அந்த சுந்தரன் எனது கண் முன்னிலையில் எனது வருங்கால மனைவியை அழைத்து சென்று விட்டான். எனது அவமானத்திற்கான வன்மத்தை நான் நிச்சயம் தீர்த்துக் கொள்வேன். வீரர்களே, வாருங்கள். மகாதேவர் கரம் பிடித்து விட்டார். வெகு விரைவில் சிவசக்தியின் மனதும் ஒன்றாகிவிட்டால் அவர்கள் மீண்டும் கைலாயம் வருவார்கள். உன் உற்சாகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது நந்தி. ஆனால் கைலாயம் திரும்புவது நம் சிவசக்திக்கு எளிதாக இருக்கப் போவதில்லை. அருணாசுரனின் பலத்தை குறைவாக எடை போடக்கூடாது. ஏனென்றால் அவனிடம் சக்தி, சஸ்திரம் இரண்டும் உள்ளது. காஞ்சனமாலா மற்றும் அவர் கணவர் மலையத்துவஜர் மீனாட்சியின் உண்மையான பெற்றோர்கள். ஆகையால் அருணாசுரன் மற்றும் மீனாட்சி சுந்தரரின் யுத்தத்திற்கான முடிவு இதுவல்ல. இது வெறும் அடுத்த கட்டத்திற்கான ஒரு துவக்கம் மட்டுமே. மாபெரும் யுத்தம் மீதம் இருக்கிறது. அதன் வேகம் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். ஆகையால் இக்கணம் நிம்மதி கொள்வது சரியல்ல. அதோடு ஒன்றை மறவாதே நந்தி. சிவன் இப்பொழுதும் சிவத்துவம் இன்றிதான் உள்ளார். சிவன் சிவத்துவம் இல்லாமல் இருக்கும் வரை அவர் சர்வ வல்லமை பொருந்தியவர் அல்ல. சுந்தரா, நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். என் கரத்தை விடலாம். ஆனால் நான் தங்களின் கரத்தை பிடித்துக் கொண்டால் என்றும் கைவிட மாட்டேன். பொறுத்திருந்து பாருங்கள். விரைவில் தாங்களே என் கரத்தை பிடித்துக் கொள்வீர்கள். ஒன்று சேர்ந்து வாழ வேண்டுவீர்கள். என்ன காரியம் செய்துவிட்டேன்? மாபெரும் தவறு செய்துவிட்டேனே. இப்பிரபஞ்சத்தோர் முன்னிலையில் நான் இன்று எனது தந்தையை அவமதித்து விட்டேன். இல்லை, நான் இதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். தந்தையிடம் சென்று மன்னிப்பு கோர வேண்டும். வேண்டாமே. தாங்கள் எடுத்திருக்கும் தீர்வினில் தவறேதும் இல்லை. எவரை விவாகம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதில் ஸ்திரீக்கள் யாவருக்கும் உரிமை உண்டு. தங்களின் இம்முடிவு பெண் இனத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திடும். இல்லை, அக்கணம் என்ன நினைத்தேன் என்று புரியவில்லை. அனைவர் முன்னிலையில் என் தந்தையை அவமதித்து விட்டேன். என் முடிவை எண்ணி என் தந்தை வருந்தி இருப்பார். இதற்கு நான் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். என் தந்தையிடம் மன்னிப்பு கோர வேண்டும். நான் மாபெரும் பாவம் புரிந்து விட்டேன். அதை சரி செய்ய வேண்டும். வேண்டாம் இளவரசி. தங்கள் மன விருப்பத்திற்கிணங்க விவாகம் செய்வது தவறல்ல. அது உங்கள் உரிமை. மன விருப்பத்திற்கிணங்க நிகழ்ந்தது குற்றமாகாது. எனவேதான் இயற்கையும் துணை நின்றது. மேலும்
விருப்பத்திற்கிணங்க நடப்பது இவ்விதத்தில் பாவமாகும். பாவம்தான் சுந்தரா. நான் என் தந்தையை காயப்படுத்தி விட்டேன். நான் தவறு செய்து விட்டேன். அதை திருத்திக் கொள்வதற்கு நான் மீண்டும் அங்கு செல்வேன். ராஜகுமாரி, நில்லுங்கள். நீ அந்த வனவாசியின் பேச்சை கேட்டு என் கௌரவத்தை சின்னாபின்னமாக்கி விட்டாய். என் காதலை நீ அவமதித்து விட்டாய். நீ செய்தது மாபெரும் தவறு மீனாட்சி. இனி அந்த வனவாசி மட்டுமல்ல, நீயும் சேர்ந்து அவனுடன் இறக்கப் போகிறாய். ஜனன மரணம் பற்றி இறைவன் அறிந்திருப்பார். நீ துணிவு கொண்டிருந்தால் என்னோடு யுத்தம் செய். பானத்தை செலுத்து. நான் தயாராக உள்ளேன். யுத்தம் புரிய விரும்பினால் வீரர்களைப் போல் யுத்தம் புரி. இவ்வாறு விலங்குகளுக்கிடையே ஒளிந்து கொண்டு யுத்தம் செய்யாதே. இந்த யுத்தம் இரு வீரர்களுக்கிடையேதான் நிகழும். வேறெவரும் இடையில் வர வேண்டாம். என்னை தாக்குங்க. சுந்தரா, வழியை விட்டு விலகு. யுத்தம் புரிய வேண்டிய அவசியமில்லை. நான் இக்கணமே சென்று தந்தையிடம் மன்னிப்பு கோருவேன். உன்னையும் மன்னிக்க கூறுவேன். குற்றம் புரிந்திடாத பொழுது மன்னிப்பு கேட்பதேன்? அவசியமல்ல. சுந்தரா, சுந்தரா, கொடிய தவறுக்கான தண்டனையும் கொடியதாகவே இருக்கும். உனது சிரத்தை உடலிலிருந்து வெட்டி எடுப்பதற்கு முன்பு உன்னை என் காலில் விழுந்து யாசிக்க வைப்பேன். 1000 காயங்களை தந்து
மரணத்தை யாசிக்க கூறுவேன். மீனாட்சியை அதை நன்றாக பார்க்க வைப்பேன். பிறகு வேதனையில் உன் கதறலைக் கண்டு நான் ஆனந்தப்படுவேன். என்னை தாக்கிடு. சுந்தரா, சென்று விடு வாயு. சுந்தரனை விட்டுவிடு. இதில் சுந்தரனின் தவறு ஏதுமில்லை. சுந்தரனிடம் உதவியை நாடியது நான் தான். தண்டிக்க விரும்பினால் என்னை தண்டி. சுந்தரனை விட்டுவிடு. அவன் தவறு செய்யவில்லை. அனைத்து தவறையும் இவன்தான் செய்தான். இவனை நான் நிச்சயம் தண்டிப்பேன். பின்னே செல் மீனாட்சி. வேண்டாம் வாயு. வீரனை போல் யுத்தம் புரிய விரும்பும் நீ பேடியை போல் ஏன் நடந்து கொள்கிறாய்? நிராயுதபாணியை தாக்குவது பேடித்தனத்தின் வெளிப்பாடாகும். உனது அறிவுரையை கேட்பதற்கு நான் தயாராக இல்லை. பாதையை விட்டு விலகு. இளவரசி, ஓர் ஸ்திரீயிடம் உன் பலத்தை காட்டுகிறாயா? வெட்கமாக இல்லையா உனக்கு? நமக்கிடையே யாரும் வரமாட்டார்கள் என்று கூறினாய். பிறகு எதற்கு அவள் வந்தாள்? ஒருவேளை சுந்தரன் ஒரு பெண்ணின் உதவியுடன் வாயுவை தோற்கடிக்க விரும்புகிறானா? உன் காதல் மீது ஆணையாக கூறுகிறேன், நமக்கிடையே மீனாட்சி வர வேண்டாம் என்று கூறு. புரிந்ததா ராஜகுமாரி? இடையில் வர வேண்டாம். எதிர்த்து நானே யுத்தம் புரிந்திடுவேன். இல்லையேல் தனியாளாக என்னால் தோற்கடிக்க இயலாது என்று இவன் கூறுவான். என் காதலை கௌரவித்திடுங்கள். அவன் பேச்சை கேட்காதே சுந்தரா. நாராயணா, மகாதேவரின் சுந்தர ரூபத்தால் வாயுவை தோற்கடிக்க இயலாது. தேவி மீனாட்சியாலும் சுந்தரருக்கு உதவ முடியாது. இந்நிலையில் மகாதேவரால் எவ்வாறு வெல்ல முடியும்? நான் கூறினேன் அல்லவா தேவி, இந்த யுத்தம்
வெறும் துவக்கம் மட்டும்தான். சூழ்நிலையின் சீற்றம் அதிகரிக்கும் பொழுது ஆபத்துகளும் அதிகரிக்கும். அதுவே இந்த யுத்தத்தில் நிகழ்கிறது. மகாதேவர் சிவத்துவத்தை இழந்து நிற்பதால் சக்தியற்றவராக உள்ளார். எவரும் இடையே வர வேண்டாம். நான் கூறியது விளங்கவில்லையா? வெகு விரைவில் உன் கால்களை வைக்க தரையில்லாமல் போய்விடும். வேண்டாம் வாயு, அவனை விட்டுவிடு. அவன் எந்த தவறும் செய்யவில்லை. தந்தையிடம் மன்னிப்பு கோர நான் தயாராக உள்ளேன். என் குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்டனையை ஏற்கிறேன். ஆனால் சுந்தரனை விட்டுவிடு. வாயு, இந்த பாறைகளால் வாயுவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இனி என்ன செய்வேன்? சுந்தரா, சுந்தரா, வனத்தினில் பயணிக்கும் பொழுது நமது பாதத்தில் முள் தைத்தால் மிகுந்த வேதனை கொண்டிருப்போம். பின்பு நடந்து செல்ல வலிவேதனை உணர்ந்திடுவோம். சிறிய எளிய பாதைகளும் கடினமாகவே தோன்றும். பயணத்தையும் மேற்கொண்டிட இயலாது.
வனத்தின் எழிலையும் ரசிக்க இயலாது. எனினும் அந்த முள்ளை எடுத்த பிறகு மனம் மிகுந்த புத்துணர்ச்சி அடைகிறது. கொண்டிருந்த வேதனைகள் விலகிய பிறகு மனதினில் புதிய எதிர்பார்ப்புகள் உருவாகும். நமது வாழ்க்கை எழில்மிக்க ஓர் வனமே. அதில் அகங்காரம் என்ற முள் வாழ்க்கையின் எழிலை ரசிக்க விடாமல் செய்யும். எனவே மனதில் அகங்காரம் எனும் முள் தைத்திடக்கூடாது. அகங்காரமற்ற மனம் வாழ்வினை மிக இன்பமயமாக, மென்மையாக, ஆனந்தம் கொண்டிருக்கச் செய்யும்.